பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று சொல்வதை செய்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் தியானிப்போம். சொல்வதை செய் என்பது சாதாரணமான ஒழுக்க கருத்தாக தோன்றலாம். ஆனால் இது மனிதனின் நம்பகத்தன்மை, முன்னேற்றம் மற்றும் தலைமைத்துவத்தின் மைய குணமாகும். சொல் மற்றும் செயல் ஒன்றுபடும் போது நம்பிக்கை உருவாகிறது. ஒரு மனிதன் தனது வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து அதை பின்பற்றினால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையை அடைவான். இந்த சிந்தனையை 3 முக்கிய அம்சங்களில் புரிந்து கொள்ள முயல்வோம். முதலாவது, நம்பகத்தன்மை. சொல் மற்றும் செயல் ஒன்றுபட்டால் நம்பிக்கை உருவாகும். ஒருவர் என்ன பேசுகிறார் என்பது முக்கியமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்பதே முக்கியம். ஒருவர் சொன்னதை செயலால் நிரூபித்தால் அவரை சுற்றியுள்ளவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். குடும்பத்தில், நண்பர்கள் வட்டத்தில், பணியிடத்தில் எங்கும் நம்பிக்கைதான் உறவுகளை நிலைநிறுத்தும் அடித்தளம். நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் கூறிய புகழ்பெற்ற வாசகம், "Be the change that you wish to see in the world." உலகத்தில் நீ பார்க்க விரும்பும் மாற்றமாக நீயே மாற வேண்டும் என்ற இந்த கருத்து நாம் சொல்லும் மதிப்பீடுகளை முதலில் நாமே நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை கூறுகிறது. மாற்றம் பற்றி பேசுவது எளிது, ஆனால் அதை நாமே கடைபிடிப்பதே உண்மையான தலைமைத்துவம். உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் நேர்மையை பற்றி பேசுகிறார் என கொள்ளுங்கள். ஆனால் அவர் தன்னுடைய கடமைகளை முறையாக செய்யாமல் இருந்தால் மாணவர்கள் அவரது சொற்களை மதிக்க மாட்டார்கள். அதேபோல் ஒரு பெற்றோர் குழந்தைகளிடம் ஒழுக்கம் பற்றி கூறி தாமே அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமில்லை. ஆகவே சொல் செயல் ஒற்றுமை நம்பகத்தன்மையை உருவாக்குகிறது. நம்பிக்கை பெற்ற மனிதன் எங்கும் மதிப்பு பெறுவான். இரண்டாவது, முன்மாதிரி தலைமை. செயலில் வழியாக காட்டும் வழிகாட்டுதல் ஆகும். ஒரு உண்மையான தலைவர் உத்தரவுகளை மட்டும் வழங்குபவர் அல்ல, மாறாக அவர் தன்னுடைய செயலால் வாழ்வால் வழிகாட்டுபவர். தலைவர் ஒருவர் தன்னுடைய குழுவினரிடம் கடின உழைப்பை பற்றி பேசுகிறார் எனில் அவர் தானே முன்வந்து முதலில் உழைக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு ஊக்கமாகும், மாதிரியாகும். அதனால் சொல்வதை செய்வது ஒரு தனிநபரின் நற்பண்பு மட்டுமல்ல, அது ஒரு தலைவரின் அடையாளமாகும். செயலால் வழிகாட்டும் தலைவர் தலைமுறைகளை மாற்றுவார். மூன்றாவதாக, முன்னேற்றம். ஒருவர் மற்றவர்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் போதுதான் அவர் வளர்ச்சி அடைவார். பல நேரங்களில் நாம் பிறரிடம் மட்டுமல்ல, நம்மிடமும் வாக்குறுதி கொடுத்துக் கொள்கிறோம். நாளை முதல் அதிகமாக படிப்பேன், நேரத்தை வீணாக்க மாட்டேன், உடற்பயிற்சி செய்வேன் என்று. ஆனால் அதை செயல்படுத்தாத போது நம்முடைய சுய நம்பிக்கை குறைகிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியதாக அறியப்படும் ஒரு வாக்கியம், "இலக்கை அடையும் வரை நின்று விடாதே." இந்த கருத்து சொல் மற்றும் செயல் ஒற்றுமையின் உச்சநிலையாகும். இலக்கை பற்றி பேசுவது மட்டும் போதாது, அதை அடையும் வரை செயல்பட வேண்டும். நாம் எதை செய்வதாக சொல்கிறோமோ அதை செய்தால் நமக்குள் ஒழுக்கம் உருவாகும். ஒழுக்கம் வெற்றியின் அடிப்படை. தொடர்ந்து செயல்படும் போது சிறிய முன்னேற்றங்கள் கூட பெரிய சாதனைகளாக மாறுகின்றன. ஒரு மாணவன் தினமும் 2 மணி நேரம் படிப்பேன் என்று முடிவு செய்தால் அதை தொடர்ந்து செய்து வந்தால் சில மாதங்களில் பெரிய மாற்றத்தை காணலாம். அதேபோல் ஒரு தொழிலதிபர் தனது வாடிக்கையாளர்களுக்கு
தரமான சேவையை வழங்குவேன் என்று உறுதியெடுத்தால், அதை செயலில் நிரூபித்தால் அவரது நிறுவனம் வளர்ச்சி பெறும். ஆகவே நீ சொல்வதை நீ செய் என்பது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பொருந்தும் பொன்மொழி. இது நம்பகத்தன்மையை உருவாக்குகிறது, தலைமை திறனை வளர்க்கிறது, தனிமனித முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உறுதி செய்கிறது. சொல் மற்றும் செயல் ஒன்றுபடும் போது மனிதன் மதிப்பு மிக்கவனாக மாறுகிறான். உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் எல்லோரும் இந்த ஒற்றுமையை கடைபிடித்தவர்களே. ஆகவே நாம் இன்று முதல் எதை சொல்கிறோமோ அதை செய்வதற்கான உறுதியை எடுத்துக்கொள்வோம். சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்கலாம். நேரத்திற்கு வருவோம் என்று சொன்னால் நேரத்திற்கு வருவோம். உதவுவேன் என்று சொன்னால் உண்மையாக உதவுவோம். கனவு காண்போம் என்றால் அதற்காக உழைப்போம். சொல் செயல் ஒற்றுமை என்பது வெறும் ஒழுக்க விதி அல்ல, அது மனிதனின் குணநலனின் பிரதிபலிப்பு. நாம் சொல்வதை செய்வதன் மூலம் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள உலகையும் உயர்த்த முடியும். நன்றி.